கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் வசனம் 21. நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல், எதை தெரிந்து கொள்வது என்று தெரியாமல், அல்லது இதற்கு மேல் எப்படி நான் முன்னேறப் போகிறேன், கடந்து செல்லப் போகிறேன் என்று செய்வதறியாமல் திகைக்கின்ற சூழல்கள் நமக்கு வருவது உண்டு. கர்த்தருடைய வார்த்தை எப்படித்தான் இங்கே எழுதியிருக்கிறது. நீங்கள் வலதுபுறம் சாயும் பொழுதும் இடதுபுறம் சாயும் பொழுதும் எந்த பகுதி என்று சொல்லி, எந்த பக்கத்தில், எந்த வழியிலே முன்னேறுவது, எந்த வழியிலே நடந்து செல்வதென்று தெரியாமல் நாம் கலங்கி நிற்கின்ற அல்லது தெரிந்து கொள்ளுதலிலே மிகவும் தோய்வு ஏற்படுகின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தை அற்புதமாய் நம்மை பார்த்து வருமாம். என்னவென்று சொல்லி, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னால் சொல்லப்படுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்ற கடவுளாக, ஆலோசனை தந்து நடத்துகிற கடவுளாய், நம்முடைய வாழ்க்கையை பொறுப்படுத்தி கொண்டு நம்முடைய அருகில் நின்று நாம் எந்த பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும், எப்படி நாம் நடக்க வேண்டும், அல்லது வாழ்க்கையில் எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லி தருகின்ற ஆண்டவராய் நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவேதான் கடவுளுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்ய முற்படுவதற்கு முன்பதாக, தீர ஆலோசித்து முடிவுகளை எடுப்பதற்கு முன்பதாக நாம் கடவுளுடைய கரத்தில் அர்ப்பணித்து, கடவுளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் உமக்கு சித்தமான வழியை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று கேட்பது மிக மிக அவசியம் என்று சொல்லி கருதப்படுவதற்கான காரணம் என்ன? நம்முடைய கடவுள் நமக்கென்று ஒரு திட்டங்களை, நமக்கென்று ஒரு வழியை, நமக்கென்று ஒரு எதிர்காலத்தை, நமக்கென்று நன்மைகளை கடவுள் வைத்திருக்கின்றார். அப்படி கடந்து செல்லுகின்ற பாதையிலே எத்தனையோ விதமான குழப்பங்கள், போராட்டங்கள், திடீரென்று ஏற்படுகிறதான நெருக்கடியான சூழலை நிமித்தமாக வாழ்க்கை அப்படியே கண்ணீர்மயமான ஒரு வாழ்க்கையாக மாறிப்போகின்ற நிலைமையை கூட நாம் பார்க்கின்றோம். மேலும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது திரும்ப திரும்ப அதிலே தோல்விகளையும் இழப்புகளையும் நஷ்டங்களையும் சந்திக்கிறதான ஒரு நிலைமையும் நமக்கு உண்டாகி கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் கடவுளை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் என்னை சரியாக எனக்கென்று கடவுள் தீர்மானித்திருக்கின்ற பாதையிலே நீர் என்னை நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த 21வது வசனத்தில் நாம் வாசித்த அந்த காரியம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும். என்ன எழுதியிருக்கிறது? வழி இதுவே,
இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை. உங்கள் பின்பதாக இருந்து ஆண்டவர், மகனே மகளே, நீ வலதுபுறம் அல்ல இடதுபுறம் அல்ல, வழி இதுவே, இந்த பாதையை தான் உனக்கென்று வைத்திருக்கிறேன், உனக்கு உகந்த பாதையாக, ஆசீர்வாதத்தின் பாதையாக, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள விரும்புகின்ற எல்லா நன்மைகளும் கிடைக்கப் பெறுகிற பாதையாக இந்த பாதையை உனக்கென்று நான் வகுத்திருக்கின்றேன், இதிலே நடவுங்கள் என்று உங்கள் செவிகள் கேட்கும்படியாய் கடவுள் உங்களை போதித்தருளுவார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே இனி எப்படி நான் வாழப்போகிறேன் என்று பதறி கலங்கி நிற்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளுக்கும், அல்லது எதை நான் தெரிந்து கொள்வது என்று சொல்லி குழப்ப நிலையில் இருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறது. வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று நான் உங்கள் அருகிலிருந்து சொல்லித்தரப்போகிற கடவுளாக இருக்கிறேன். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். எந்த தோல்வியும், எந்த இழப்பும், எந்த கஷ்டங்களும் மாறி அவைகள் ஆசீர்வாதமாய் நம்முடைய கரத்தில் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாபெரும் கிருபையை கடவுள் வைத்திருக்கிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொல்லித் தருகின்ற அந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி கடவுள் காண்பிக்கின்ற வழியிலே நீங்களும் நானும் கடந்து செல்லும் பொழுது நிச்சயமாய் தேவன் வைத்திருக்கிறதான அந்த மாபெரும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்று கலங்கி தவித்து நின்று, இனி எங்களுடைய நிலைமை என்னவாக போகிறது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் கர்த்தாவே கண்ணீர் வடித்து நிற்கும் பொழுது, வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். தாழ்த்தி தம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஐயா, அடியனோடு இணைந்து செவித்து கொண்டிருக்கிறேன் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு பெரிய ஆபத்திலோ குழப்பத்திலோ ஆண்டவரே உமது பிள்ளைகள் இருப்பார்களானால் நீர் அவர்களுக்கு போதித்து அற்புதமாக உமது பிள்ளைகளுக்கென்று கடவுள் முன்குறித்திருக்கிற பாதையில் அவர்களை நீர் நடத்தப்போருக்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.